ஒருத்தருக்கு ஆத்தோரமா ஒரு அழகான கல்லு கிடைச்சிருக்கு. அந்த கல்ல பார்த்தோனே ரொம்ப பளபளன்னு இருக்கே! இத வச்சு நம்ம ஏதாச்சும் காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்கள் எல்லாம் பரிசோதனை பண்ற ஒரு இடத்துக்கு போய், ஒரு நகைக்கடை மாரி இருக்கு. அங்க போய் கேட்குறாரு, "இந்த கல்ல வச்சுட்டு எனக்கு ஒரு ரூ. 25 குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இது விலை உயர்ந்த வைரக்கல்லாச்சு. இது ரூ. 1,00,000 போவும். இத கூட தெரியாத முட்டா பயலுக்கு நம்ம ரூ. 25 குடுக்கணுமா? இது ரூ. 10 தான்ப்பா பெறும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணி பார்க்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த வைரக்கடைக்காரர் என்ன சொல்றாரு, ரூ. 10 தான் தருவேன் அப்படி சொல்றாரு. இத அந்த பக்கமா நின்டு பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து, இது அந்த கல்ல பத்தின விவரங்கள்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன செய்றாரு, "ஓ! அழகான கல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து டக்குன்னு என்ன செஞ்சுட்டாரு, "நான் ரூ. 100 தரேன் இந்த கல்ல தாப்பான்னு" சொன்னவுடனே, டக்குன்னு அவர் என்ன செய்றாரு, ரூ. 100க்கு அந்த கல்ல குடுத்துறாரு. அப்ப அந்த கடைக்காரர் பார்த்துட்டு சொல்றாரு, "அட முட்டா பயலே, முட்டா பயலே! இது எவ்வளோ விலை உயர்ந்த கல்லு தெரியுமா? லட்சக்கணக்குல, கோடி கணக்குல போகும். அத போய் வெறும் ரூ. 100 குடுத்துட்டியேடா!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, "அது என்னைய பொறுத்தவரை சாதாரண ஒரு கல்லு தான். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா, இந்தோடைய கல்லுடைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச நீ, அத ஒரு ரூ. 100க்கு அடுத்தவன்ட்ட குடுக்குற அளவுக்கு ஆக்கிட்டேல்ல. நான் உன்ட்ட ரூ. 25 தானே கேட்டேன். அத விட பெரிய முட்டா பையன் உன்ன விட இந்த உலகத்துல யாருமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்ல கொண்டுட்டு வந்தவரு சொல்றாரு. இதே மாரி தான் நம்மளும் என்ன செய்றோம், இந்த நேரங்கிறது வந்து மிகப்பெரிய வைரக்கல் மாரி. அதோடைய பயன் நமக்கு தெரியாம அத அலட்சியப்படுத்துறோம். அந்தந்த நேரத்துல நம்ம என்னென்ன செய்யணுமோ, அத நேரம் தவறாம செய்றது நல்லது.